சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஏன்னா அவருடைய அரசியல் நிகழ்வுகள் என்பது பொதுக்கூட்டத்துக்கு ஒரு தடவை வருது, 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை, அதோட அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே இல்லை. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீடியாக்கிட்ட பேசுகிறது சுத்தமாக கிடையாது. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், சாலை மறியல், அரசியல் நிகழ்வுகள் என்பது எதுவுமே கிடையாது. பொதுப்படையான மற்ற கட்சிகளோட இசைந்து பேசுறது அதுவும் எதுவும் கிடையாது. அப்போ என்ன தான் அரசியல் லாங் டேர்மில் இது எப்படி நீடிக்கும் என்பது எனக்கு தொடர்ந்து சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ தேர்தல்களுக்கு பிறகு ஒருவேளை அவங்க ஆட்சியை கடைப்பிடிப்பதெல்லாம் கைப்பற்றுவதெல்லாம் கடினமானது. அவர் எம்எல்ஏ ஆயிடுறாருன்னா அப்போ என்ன மாதிரியான எதிர்கட்சி அரசியலில் என்ன நிகழ்வுகள் இருக்கும்? இதே மாதிரி ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை. எல்லாரும் இப்போ விஜய் பற்றி பேசுகிறாங்க, நம்மளும் பேசுகிறோம். விஜய் பற்றி பேசினா தான் ஓடுது, வீடியோ ஓடுது சோஷியல் மீடியாவில். ரேட்டிங் விஜய்க்கு தான் இருக்குது. எல்லாம் கரெக்டாக பற்றி எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இது லாங் டேர்மில் என்ன? நீங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு உங்கள் அரசியல் எலெக்ஷனோட மட்டும் அரசியல் முடிய போகிறது இல்லை. ஒரு கட்சி வளரும்போது என்னெல்லாம் வியாதி அந்த கட்சிக்கு வருமோ அந்த வியாதி விஜய் கட்சிக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் தான் சமாளிக்கணும். அதான் உட்கட்சி ஜனநாயகம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. கண்டிப்பாக இது நடுத்தருக்கு வருது, காரை மறிக்கிறாங்கன்னா பிரச்சனை இருக்குது உள்ள. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் யூனிட்டில் சிறப்பழைப்பாளராக தமிழகத்தினுடைய மூத்த ஊடகவாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். ஈரோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு அப்புறம் விஜய் அன்னைக்கே தெளிவாகவே சொல்லியிருந்தாரு, கட்சியில் நிறைய பேர் வருவாங்க, எல்லாருமே நாங்கள் வரவே இருக்கிறோம், அதற்கான உரிய பதவிகள் மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்ச ஓரிரு நாட்கள்லேயே வந்துட்டு ஒரு சிலர் கட்சியில் இணைப்புங்கிறதெல்லாம் நடந்திருக்குது. ஏற்கனவே அது பின்னாடி ஊடகங்கள் மூலிமா வெளிவந்துட்டு இருக்கு சார். விஜயுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது அந்த ஒரு கூட்டத்துக்கு அப்புறம் ஆளே காணும். மாதம் ஒரு தடவை வருது, அப்புறம் காணாமல் போய்டுறது. அது நடுப்புற மாதத்துக்கு 2 தடவை இருந்தது. அந்த கரூர் மாநாட்டுக்கு பிறகு இன்னும் 75 நாள் 80 நாள் காணாமலே போனார். இப்போ இன்னும் 100 நாளில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ அடுத்து எப்போ வரப்போகிறான்னு தெரில. அந்த பெருத்த விளம்பரத்துக்கிட்டே வரக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் மட்டும்தான் அவருடைய ஒரே அரசியல் நிகழ்வாக இருக்குது. அதை தாண்டி இப்போ தலைவர்களோட பிறந்த நாள் நினைவு நாட்களில் வந்து சிலைகளுக்கு மாலை போடுவாங்க, அல்லது நினைவிடங்களுக்கு போய் மரியாதை செலுத்துவாங்க. அது கூட அவர் செய்கிறதில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு எம்ஜிஆருடைய 38வது நினைவு நாள். அவர் அரசியலில் இருக்கார். அண்ணாவை வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றிருக்காரு. அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறார். அதிமுகலேருந்து செங்கோட்டையன் அவர்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. அவர் நேற்றைக்கு மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு போகிறதுல என்ன தயக்கம்? அதாவது இது சாதாரண நடிகராக இருந்தால் அவரை நம்ம கேட்க போகிறதில்ல. ஏன்னா அவருடைய அரசியல் நிகழ்வுகள் என்பது பொதுக்கூட்டத்துக்கு ஒரு தடவை வருது, 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை, அதோட அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே இல்லை. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீடியாக்கிட்ட பேசுகிறது சுத்தமாக கிடையாது. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், சாலை மறியல், அரசியல் நிகழ்வுகள் என்பது எதுவுமே கிடையாது. நீதிமன்றங்களில் பொது பிரச்சனைகளுக்காக வழக்காடுவது சுத்தமாக கிடையாது. பொதுப்படையான மற்ற கட்சிகளோட இசைந்து பேசுறது அதுவும் எதுவும் கிடையாது. அப்போ என்ன தான் அரசியல்? வீடு வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா பனையூரில் இருக்குது. இங்கேருந்து போகணுன்னா சோறு கட்டின்னு தான் போகணும், எல்லோரும் யாத்திரை போகிற மாதிரி. இப்போ ஊருக்கு அது ஒதுக்குப்புறமா அலுவலகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் வேண்டுமென்றே மக்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார் என்பது அதில் இருக்கக்கூடிய கருத்து. இது நியூ ஏஜ் பாலிடிக்ஸு. நாங்கள் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை, எல்லார்ட்டையும் ஆன்லைன்லேயே பேசி போகிறோம். இது என்ன கதையாக இருக்குது? தலைவர்களோட நினைவு நாள், பிறந்த நாட்களில் கூட வந்து வெளியில் வரதில்லை. ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் கூட அவங்களாம் எப்பயுமே வந்தாங்க. ஜெயலலிதா கடைசி ஒரு 2 ஆண்டுகள் தான் மாறி போச்சு. அதை தவிர உடல்நலம் குன்றியதாலையும் தீர்ப்பாலையும் மற்றபடி அவங்களும் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ டிசம்பர் 6ஆம் தேதி ஐ திங்க் டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினம். அன்றைக்கி எல்லோரும் வந்து மாலை போடுவாங்க. இங்கே ஏதாவது ஒரு இடத்துல மாலை போடுவாங்க. ஊர் பூரா அம்பேத்கர் சிலை இருக்குது. இவர் ஏதோ ஒரு இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா அங்கே உட்காந்து தான் போடுறாரு. அவர் வீட்டில் உட்காந்து போடுறாரு. அப்போ இந்த ஈரோடு மாநாடு முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ 10 நாளுக்கு மேலே ஆகுது. 10 நாள் கடந்து விட்டது. என்ன அரசியல் நிகழ்வு இருக்குது? இப்போ யார் வந்து சேர்றாங்கனாலும் ஓகே, அவங்க சேர்றாங்க, சரி. 3 பேர் போய் சேர்ந்தாங்க. ஃபிலிக்ஸ் ஜெரால்டு பத்திரிகையாளர் சேர்ந்தார், ஜேசிடி பிரபாகர் மகன் சேர்ந்தார், அப்புறம் வேற ஒருவர் சத்யா, நம்முடைய சத்யா வழக்கறிஞர் சேர்ந்தார், சத்யா
அவர் பேர் என்ன, சத்யா, ஆமாம், சத்யசீலன் நம்ம சத்யா சத்யா அவர் சேர்ந்தார். வேறு யாரும், அதாவது இதை தவிர வேறு அது கூட ஃபோட்டோவாக வந்தது, வீடியோ அலோவ் பண்ணல, அவங்க எடுத்து ஃபோட்டோ கொடுக்குறாங்க. கொடுத்தது வந்து ஏற்கனவே சேர்ந்தது வந்து அன்றைக்கி தான் வெளியிடப்படுது. அப்போ என்ன அரசியல் அவருடைய அரசியல் என்பது இன்னமும் புரிபடலை. இது விளங்காது. இது நீங்கள் வந்து லாங் டேர்மில் இது எப்படி நீடிக்கும் என்பது எனக்கு தொடர்ந்து சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ தேர்தல்களுக்கு பிறகு ஒருவேளை அவங்க ஆட்சியை கடைப்பிடிப்பதெல்லாம் கைப்பற்றுவதெல்லாம் கடினமானது. அவர் எம்எல்ஏ ஆயிடுறாருன்னா அப்போ என்ன மாதிரியான எதிர்கட்சி அரசியலில் என்ன நிகழ்வுகள் இருக்கும்? இதே மாதிரி ஆடிக்கு ஒரு தூரம் அமாவாசைக்கு ஒரு தூரம் இருப்பீங்களா? கட்சிக்காரன் என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறான் அது ஒன்றும் முக்கியம் இல்லை, அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இது யாருன்னா போய் சேர்ந்தாதான் கட்சி வெளியில் இருக்கிறதே தெரியும். இருக்குது அப்படிங்கிறது அந்த ஃபோட்டோக்கள் வெளியே வந்தாலும் ஃபோட்டோ வெளியில் வந்தால் தெரியும். அவங்களோட அரசியல் இருப்பு என்பதே யாராவது போய் தாவேக்கால சேர்ந்தா மட்டும்தான் வெளியில் வருது. கட்சி தொடங்கியதிலிருந்து ஒரு பெரிய நிகழ்வுனா அது செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்தது மட்டும்தான் ஒரு விழாவாக நடத்தப்பட்டு சேர்ந்தாளுங்கிற அறிவிப்பு. மற்றது எல்லாமே வந்து நீங்கள் சொல்ல மாதிரி ஆன்லைன்லேயும் ஒரு ஃபோட்டோவாகவும் வெளிவந்து அதோட முடிஞ்சிருச்சு கட்சி ஆக்டிவிட்டிஸ். ஆமாம், கட்சி மாநாட்டில் கூட யாரும் ஸ்டேஜில் வந்துட்டு சேர்ந்து அவர்கள் யாரையும் அறிமுகப்படுத்துகிற வழக்கம் கூட அந்த கட்சியில் கிடையாது. அப்போ என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? ஆகவே இந்த அரசியல் எல்லாரும் இப்போ விஜய் பற்றி பேசுகிறாங்க, நம்மளும் பேசுகிறோம். விஜய் பற்றி பேசினா தான் ஓடுது, வீடியோ ஓடுது சோஷியல் மீடியாவில், ரேட்டிங் விஜய்க்கு தான் இருக்குது. எல்லாம் கரெக்டை பற்றி எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இது லாங் டேர்மில் என்ன? நீ எலெக்ஷனுக்கு பிறகு உங்கள் அரசியல் என்ன? எலெக்ஷனோட மட்டும் அரசியல் முடிய போகிறதில்ல. ஸோ அவருடைய அரசியல் என்பது ரொம்ப வித்தியாசமான வினோதமான அரசியலாக இருக்குது. சொன்னால் ஒரு கோவம் வருது, நான் 5 நிமிஷம் பேசுனேன்றாங்க, நான் எவ்வளோ நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்னன்றாரு, பர்சனலாக எடுத்துக்கிறாரு. அதை தனிப்பட்ட விஜய் எவ்வளோ நிமிஷம் பேசுகிறான்றது நமக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன பேசுகிறார்? அரசியல் தலைவர் விஜய் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ நீ உங்களை பற்றி பேசுகிறதுக்கு, உங்களை வந்து நாராக கிழிக்கிறதுக்கு விமர்சன ரீதியாக எல்லாருக்கும் உரிமை உண்டு. அந்த விமர்சனங்களை தனி மனித விமர்சனங்களை நம்ம வைப்பதில்லை, ஒருபோதும் நம்ம அதை செய்ய மாட்டோம். அவர் இன்னமும் அரசியலை புரிந்து கொள்ளவில்லை. இந்த அரசியல் அவரை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் எனக்கு இப்பொழுது புரியாத புதிராக இருக்கிறது. அடுத்து விஜய் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் சார் நேற்று. தாமரையை வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் மலர வச்சதே வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் யாரை நோக்கி கல்லறிகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் உங்களே பார்த்து பேசிக்கிறீங்களாங்கிற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து ஒரு அறிக்கை ஒன்று நேற்று வெளியே இருக்கிறது. தாவேக்கா தொண்டர்கள் விழித்துக் கொள்ளுங்கள், செயல்பட வேண்டிய காலம் இது, மக்கள் நம்ம முன்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது நியாயமான அறிக்கை தான், 90% அது நியாயம்தான். 2001 பிஜேபிக்கு 4 எம்எல்ஏ சட்டசபைக்குள்ளே போகிறதுக்கு காரணம் கருணாநிதி தான். திமுக தலைவர் மு கருணாநிதி தான் காரணம். அவங்க என்டிஏ கூட்டணியில் மத்தியில் வாஜ்பாய் அரசாங்கத்தில் 4.5 வருஷம் வளமான இலாக்காக்களை அனுபவித்தது திமுக. அதுக்கு முன்னால் 96 வந்து ஒரு உறுப்பினர் பிஜேபி தானா வேலாயுதம் என்ற உறுப்பினர் மட்டும் போனார். 4 பேர் உள்ள எச்ராஜா உள்ளிட்டவர்கள் போனதுக்கு காரணம் கருணாநிதி தான் காரணம். நீங்கள் தான் வந்து ரத்தனப்பாட்டை விரிச்சிங்க. அன்றைக்கி பிஜேபி வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதமான பிரச்சனையும் கொடுக்காத பிஜேபி வந்து இனிமையான கட்சியாக அவங்களுக்கு இருந்தது. குஜராத் இன படுகொலைகளின் பொழுது மத்தியில் அதிகாரத்தில் இருந்தது திமுக. குஜராத் இன படுகொலைகளே ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பிணங்கள் விழ 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 சொல்லிக்கொண்டே இருந்தவர் கருணாநிதி. நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கை கண்டன தீர்மானம், வாக்கெடுப்புடன் கூடிய கண்டன தீர்மானம் பேசப்பட்ட பொழுது வாஜ்பாய் அரசாங்கத்தை, மோடி அரசாங்கத்தை, குஜராத்தில் இருந்த அன்றைய மோடி அரசை கட்டுப்படுத்த, நெறிப்படுத்த, படுகொலைகளை தடுக்க, இனப்படுகொலையை தடுக்க வாஜ்பாய் தவறிவிட்டார் என்று கண்டன தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது பாஜக உறுப்பினர்களை விட வாஜ்பாய்க்கும் பிஜேபிக்கும் வக்காலத்து வாங்கி கொண்டு லாவணி கச்சேரி பாடியதும் காவடி தூக்கியதும் அன்றைய திமுகவும் மதிமுகவும் பாமகவும் பெரிய அரணாக இருந்தாங்க. மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதை விவாதிக்கக்கூடாது அப்படின்லாம் பேசினவங்க திமுககாரர்கள். ஆகவே விஜயோட அறிக்கை 100% கரெக்டு, 90% இல்லை 100% கரெக்டு. நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பிஜேபி கால் ஊன்றுவதற்கு, 4 எம்எல்ஏ கால் ஊன்றுவதற்கு காரணமாக இருந்தது திமுக. 20 வருஷம் பொறுத்து எடப்பாடி 4 பேர் அனுப்புகிறாரு. ஆகவே இவங்க 2 பேரும் வந்து பிஜேபியோட வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் தங்களாலான பங்களிப்பை நிறைவேற்றியிருக்காங்க. இன்றைக்கி பிஜேபி எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் தங்களுக்கு வாக்குகளை கொடுக்கும். சிறுபான்மையின மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அச்சத்தை திமுக நன்றாக பயன்படுத்தி கொண்டு பிஜேபி எதிர்ப்பு என்று வாய் பொழித்ததோ மாங்கை பொழித்ததோ என்று சொல்லி கொண்டிருக்கிறது. ஆகவே இது அவர் சொல்கிறது, விஜய் சொல்கிற இந்த விஷயத்தில் கரெக்டு தான். நீங்கள் இங்கே காவி கட்சியை காலுன்ற வைத்தது திமுக, சிறுபான்மையின மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அச்சத்தை பயன்படுத்தி கொண்டு இன்று அதில் குளிர் காய்வதும் திமுக.
சந்தேகமே கிடையாது இதில். விஜய் வந்து அதுக்கப்புறம் ஈரோட்டுக்கு அப்புறம் வெளியில் வரலைங்கிறப்ப ஆட்கள் சேர்றது ஒரு சில ஃபோட்டோக்கள் வெளிவந்தாலும் ஒரு கிறிஸ்மஸ் விழா ஒன்று விஜய் நடத்திட்டார். இந்த டைமிங்கில் வந்துட்டு எடுக்கணும். கிறிஸ்மஸ் விழாவில் வந்து விஜய் பங்கேற்று விட்டு சென்று விட்டார். அடுத்தடுத்ததாக அந்த விழாக்களையும் சரியாக பயன்படுத்தி விஜய் போயிட்டுருக்காருன்னு பார்க்கலாமா சார்? ஆமாம், அது சரியாக அதை பயன்படுத்திக்கிட்டாரு. அதில் வந்து முக்கியமான பல்துறை அறிஞர்களை அழைத்தார். கூப்பிட்டாரு. ஆற்காடு நவாபெல்லாம் கூப்பிட்டாரு. ஆனால் ஆற்காடு நவாப் அங்கே போய் சேம் சைட் கோல் போட்டார். பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் பிரமாதமாக இருக்குதுன்ட்டார். எனவே அந்த மாற்று சிந்தனை உள்ளவங்களுக்கும் விஜய் மேடை அளித்தார் என்று தான் நம்ம அதை பாராட்டுதலாகத்தான் எடுத்துக்கணும். அதில் விஜய் வந்து பாராட்டுக்குரியவர் தான். ஏன்னா ஆற்காடு நவாபுக்கு அங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் வந்து அவங்க ஒன்றும் இதே வந்து திமுக மேடையில் போய் திமுக விமர்சிக்கிற ஒருத்தனுக்கு திமுக ஸ்பேஸ் கொடுத்துருமா? கண்டிப்பாக அது முடியாது. நல்லா இருக்குது, இந்த கட்சி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? திமுக மேடையில் போய் திமுக ஆட்சியோட அவலங்களை முதலமைச்சர் ஸ்டாலினை வைத்துக்கொண்டு பேசக்கூடிய துணிச்சல் ஆற்காடு நவாபுக்கோ ஹிந்து ராமுக்கோ அல்லது வந்து இங்கே இருக்கக்கூடிய வேறு யாராவது முக்கியஸ்தர்களுக்கும் இருக்கா? கிடையாது. இவங்க ஆளுங்கட்சியோட ஜால்ராக்களாகத்தானே மாறி போயிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்களே அப்படி மாறி போன பிறகு மற்றவர்களை பற்றி நாம் என்ன சொல்லுவது? ஆகவே அந்த விதத்தில் அவருடைய மாற்று கருத்து ஒன்றை அவர் பேச அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது ஒன்றும் அவர் யாரும் கண்டிக்கலை, அவருக்கு எதிராக ஒன்றும் கூக்குரல் இடலை. கிறிஸ்மஸ் விழா எல்லாரும் பண்ணுற மாதிரி அவரும் பண்ணுறாரு, விஜயும் பண்ணுறாரு. கிறிஸ்தவர்களை வாக்குகளை கவருவதில் திமுக, அண்ணா திமுக, தாவேகா எல்லாருக்கும் இன்றைக்கி போட்டி நடக்குது. யார் வந்து பிடிக்க போகிறாங்க, யார் பிடிக்க போகிறாங்க? ஆக்சுவலாக ஒரு மத சார்பற்ற நாட்டில் இது நடக்கக்கூடாது. அப்படி நடக்கிறேன்னா நீ எல்லா மதங்களுக்கும் தான் இது பண்ணணும், அது ஆதரவு அளிக்கணும். இப்போ ரம்ஜான் நோன்பு கஞ்சி குடிக்கிற இஃப்தார் நோம்புனா கிறிஸ்மஸுக்கு போய் கேக் வெட்டுறேன்னா அது தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லணும், ஐயப்பன் பூஜையிலையும் தான் கலந்துக்கணும், பிள்ளையார் சதுர்த்திலையும் தான் நீ கலந்துக்கணும். இது வந்து இதுக்கு ஒரு நியாயம் அதுக்கு ஒரு நியாயம் வச்சுன்னா அது அந்த காலத்தில் எடுப்பட்டிருக்கலாம். இனி அடுத்த தலைமுறைகிட்ட எடுப்படாது. மத சார்பற்ற தன்மை என்பது எல்லா மதங்களிலிருந்தும் ஒதுங்கி இருப்பது. குறிப்பிட்ட சில மதங்களை மட்டும் போய் ஆற தழுவி கொள்வது கிடையாது. இஃப்தார் நோம்பில் கஞ்சி குடிக்கிறேன்னா நீ வந்து ஐயப்பன் பூஜையிலையும் கலந்துக்கணும், பிள்ளையார் சதுர்த்திலையும் கலந்துக்கணும், சுண்டல் சாப்பிடணும். கிறிஸ்மஸ் கரோலில் கலந்துக்கோங்க, தப்பே இல்லை. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கலந்துக்கணும். எல்லோரு மதங்களும் நம் வழித்துணை தான். கண்டிப்பாக. அப்போ நீ கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன்னா தீபாவளிக்கும் தான் வாழ்த்து சொல்லணும். உடனே நாகாசுரன், தமிழன், இவன் அசுரன், இந்த கதைலாம் அழகிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து முட்டாள்தனம். யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் அந்த காலம் இல்லையா? நீ எந்த மதம் அப்படின்னா உனக்கு உண்மையிலேயே வந்து அந்த நேர்மை அறிவு நேர்மை இருந்ததுன்னா இந்த ஆட்சியாளர்களுக்கு இஃப்தார் நோம்புலையும் கலந்துக்கக்கூடாது, கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கக்கூடாது, எதுலேயுமே கலந்துக்கூடாது. நீ எந்த மத சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்காது. கட்சி அரசு கலந்து கொள்ளக்கூடாது, கட்சி கலந்து கொள்ளக்கூடாது, தனி மனிதர்கள் கலந்துக்கிட்டோம். நான் ஒரு சில நிகழ்ச்சிகளில் மட்டும் கலந்துப்பேன், ஒரு சிலதில் கலந்துக்க மாட்டேன் என்பது வந்து அது கண்டிப்பாக போலி மதச்சார்பின்மை. அதுவும் பெரும்பான்மை மத சார்ந்த விழாக்களில் நீங்கள் புறக்கணிப்பது என்பது ஏற்புடையதில்லை. இந்த பருப்பு கடந்த காலங்களில் வெந்திருக்கலாம், இனி வரும் காலங்களில் அது வேகாது. இது இரட்டை நிலைப்பாடு, இது கண்டிப்பாக ஏற்புடையதல்ல. இது ஒரு விமர்சனம் வந்து திமுக மேலே ஆரம்ப காலகட்டத்திலே கண்டிப்பாங்க. அது எப்படிங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாது? இன்றைக்கி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும், குறிப்பாக நான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்படி வளருது? இந்த மாதிரியான ஒரு ஓரவஞ்சனையான போக்கு தானே அவங்களுக்கு ஒரு காரணமாக இருக்குது. கிறிஸ்மஸ் கரோலில் கலந்துக்கிறியா? எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. கிறிஸ்மஸ் கரோலில் கலந்துக்கணும், கேக்கு சாப்பிட்ற, சாந்தா கிளாஸோட டான்ஸ் ஆடுற, கிறிஸ்மஸ் தாத்தாவோட டான்ஸ் ஆடுறீங்க, தப்பே கிடையாது. நம்முடைய சகோதரர்கள், சிறுபான்மையின மக்கள், அவங்களுக்கு கூடுதலாக கூட நம்ம சலுகை கொடுக்கணும், தப்பு கிடையாது. அதே மாதிரி இஃப்தார் நோம்பு கஞ்சி குடிக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஈதில் கலந்துக்கிறீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, சந்தோஷமாக இருங்க, தப்பே கிடையாது. அதே மாதிரி நீ வந்து தீபாவளி ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கணும், விநாயகர் சதுர்த்திலையும் கலந்துக்கணும், இதுலேயும் ஐயப்பன் பூஜையிலையும் கலந்துக்கணும். நான் இதை மட்டும் டோட்டலாக பாய்காட் பண்ணுவேன், அதில் கலந்து பண்ணால் அது போலி மதச்சார்பின்மை. அப்போ அந்த பிரச்சனை எழுவது இயல்பானது. இங்கே தான் ஆர்எஸ்எஸ் வளர்றான், பிஜேபி வளருது. அப்புறம் வயிற்றுல வாயில் ஆட்சின்னு கத்தினீங்கன்னா என்ன எடுத்து பேசுறதுக்கு ஒரு பாயிண்டாகவும் உங்களுக்கு நீ தானே கொடுக்குற, நீ தானே கொடுக்குற. ஆகவே இதெல்லாம் வந்து ஆட்சியாளர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்று தான் நான் பார்க்கிறேன். தாவேக்காருக்குள்ள விஜய் வெளியில் வர்றதில்ல, பெரிய மாநாடுல கலந்துக்கல, பேசுறதில்ல, ஏதோ ஒரு அறிக்கைகள் வெளிவந்துட்டு இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ளே வந்துட்டு கட்சி பதவிக்கான போட்டியில் ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் போய் கட்சிக்கு அவர் விஜய் அவர்கள் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய காரை வழிமறைத்து நின்று போராட்டம் பண்ணதெல்லாம் நடந்திருக்கு. பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. கட்சியில் நிறையா மாவட்டங்களில் அதிருப்திகள், அந்த பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. அதை விஜய் நேரடியாக வந்துட்டு அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணாமல் அந்த விஷயத்துலேருந்து தவிர்த்துக்கிட்டே வராரு அப்படிங்கிறது வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்படுது. சார், கட்சி வளருதுன்னு அர்த்தம். ஒரு கட்சி வளரும்போது என்னெல்லாம் வியாதி அந்த கட்சிக்கு வருமோ அந்த வியாதி விஜய் கட்சிக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் தான் சமாளிக்கணும். அதை அதான் உட்கட்சி ஜனநாயகம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. கண்டிப்பாக இது நடுத்தருக்கு வருது, காரம் மறிக்கிறாங்கன்னா பிரச்சனை இருக்குது உள்ள. இன்னொன்று இது பின்னால் மாநில அரசு
ஆளுங்கட்சி, உளவுத்துறை எல்லாரும் இதை உசுப்புவாங்க. வழக்கமாக நடக்கிறது தான் இது வந்து. ஏன்னா அவங்க இன்றைக்கி திமுக பயப்படுறது அண்ணா திமுகவை பார்த்து இல்லை, தாவேகாவை பார்த்து. அப்போ சின்ன சின்ன தவறுகள் கூட வந்து பெரிதாக்கப்படும். நிச்சயமாக இதுக்கு பின்னால் வந்து வேறு சில சக்திகள் இருக்கின்றன என்பது தெரிஞ்ச உண்மை. ஆனால் அதுக்கு விஜய் வந்து அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். எதிரிகள் வந்து அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதை வந்து சுமூகமாக தீர்க்க வேண்டிய பொறுப்பு விஜய் கையில் இருக்குது. இந்த மாதிரிலாம் 4 இடத்துல நடக்குது, அவர் காரம் முற்றுகையிடுறாங்கன்னா அவருடைய தலைமை வந்து கேள்விக்குறியாக்கப்படுது. ஆகவே அவர் தான் இது குறித்து முடிவு செய்ய வேண்டும். எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான் அவர் கட்சியிலும் நடக்குது. அவருக்கு உட்கட்சி ஜனநாயகத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கு ஆக்சசபிளாக அவர் இல்லைன்றது தான் இது காட்டுது. ஆகவே இது ஒரு கட்சி வளரும்போது வரக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் அவர் எதிர்கொண்டிருக்கிறார். கட்சியில் போடக்கூடிய மாவட்ட செயலாளர்களே வந்து ஆளுங்கட்சி அமைச்சர்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு கட்சியில் உள்ளவங்களை கை விட்டுறாங்கன்னு சொல்லி மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டங்களோ ஒரு சில மாவட்டங்களே இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்குது. எடுத்த உடனே போட்டுறாங்க. புஷானந்த் கிட்ட நிறைய பேமெண்ட் விஷயம் அந்த மாதிரி வந்து பணம் வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போட்டு போயிடுறாரு. ஒரு பக்கம் ஆதவர்ஜன இன்ஃப்ளூயன்ஸ், இவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னு அந்த பதவிகளை வந்துட்டு தீர்மானம் செய்கிறதுலேயே ஒரு முழுமையான குழப்பத்திலேருந்து இந்த கட்சி இன்னும் வெளியில் வரலைங்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, இதெல்லாம் இனிமேல் நடக்குங்க. இதெல்லாம் நடந்தே தீரும். அதிகாரத்தை நோக்கி நகர்றாங்க. அவங்களுக்கு அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு ஒரு 100 தொகுதிகளில் 2ஆம் இடத்துக்கு விஜய் கட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் வந்து சில சர்வேக்கள் சொல்லுகின்றன. அது டாப் லெவலில் டிஎம்கே எடுத்த சர்வேஸே அப்படி தான் சொல்லுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும்பொழுது, இப்படிப்பட்ட ஒரு க்ரோத் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த சிக்கல்கள் வரும். அவர் தான் இதை சமாளிக்கணும். அதுக்கு தான் வந்து மெக்கானிசம் இருக்கணும். கட்சியில் வந்து பொறுப்பை டெவல்யூட் பண்ணணும், அதிகாரங்களை வந்து பரவலாக்கணும். அவர் தொண்டர்களை சந்தித்து பேசணும். அவர் சந்தித்து பேசினாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அவர் ஐவரி டவர் உள்ள ஒரு கோபுரத்துக்குள்ளே உட்காந்துட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னாருன்னா கட்சிக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகரிக்கும். அது இப்போ இந்த தூத்துக்குடி இன்சிடெண்ட்டு, ஒரு கார் முற்றுகையிடப்பட்டது, இதெல்லாம் வந்து வரப்போகிற நிகழ்வுகளுக்கான ஒரு முன்னோட்டம். எலெக்ஷன் டைமில் இன்னும் பெரிய அளவில் வெடிக்கும். கோடி கோடியாக காசை வச்சுக்கிட்டு விஜய் கட்சியில் சீட்டு ஒன்று அலைஞ்சுன்னு கிடக்கிறானுங்க. பல கட்சிகள்லேருந்து ஆமாம், பல கட்சிகளில் விசிக்காக வரணும்னு துடிக்கிறான். அப்போ இந்த டெவலப்மெண்ட் வரும்பொழுது இந்த மாதிரியான போக்குகள் வரும். இது கருணாநிதி சந்திச்சிருக்காரு, ஜெயலலிதாலாம் மிகப்பெரிய அளவில் சந்திச்சிருக்காங்க. இன்றைக்கி விஜய் சந்திக்கிறார். அது ஆனால் 2ஆம் கட்டத்தில் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதை ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடிஞ்சிச்சு. இங்கே நிர்மல்குமாரும் யாரோ ஒரு சிலர் கட்சியில் ஏதோ பதவியில் இருக்கிறவங்க வந்து பேசுகிற மாதிரி நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. அங்கே 2ஆம் கட்ட தலைவர்கள் ஷாக் அப்சர்வராக இருந்தாங்க. இங்கே 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லைன்னும் போது என்ன பண்ணுவீங்க? ஆகவே இது விஜய் கவலைப்பட வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் எலெக்ஷன் டைமில் அவருக்கு வரும். அவர் கட்சிக்குள்ளே அதிகாரத்தை பரவலாக்கினார்னா, ஜனநாயக முறைகளை கட்சியில் வந்து பின்பற்றினார் என்றால் இந்த பிரச்சனைகளை அவரால் சுலபமாக சந்திக்க முடியும். அப்படி இல்லை, தான் மட்டும்தான் பாஸு, மற்றவெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ற ஒரு மனநிலையில் தொடர்ந்து அவர் செயல்பட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் இன்றைக்கி விஜய் கட்சியில் வந்து சேரணும்னு விரும்புகிறான். பணம் இருக்கவங்களே, பெரும் பணக்காரர்கள் விஜய் கட்சியில் சேர்ந்து சீட்டு வாங்கி எம்எல்ஏ நினைக்கிறாங்க. அவர்கள் கட்சிக்குள்ளே படையெடுத்து வரும்பொழுது கட்சிக்குள்ளே மெக்கானிசம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகள், பல தற்கொலைகள் அரங்கேற வாய்ப்பு இருக்கிறது. இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு உயிர் போவது என்பது ஏற்புடையதல்ல. ஒரு உயிர் கூட போகக்கூடாது. அது எலெக்ஷனில் தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜம். அரசியல் கட்சிகள் வந்து அதுக்கு இவ்வளோ தூரம் அதை குளோரிஃபை பண்ணுறதுன்றதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. விஜய் கையில் தான் இந்த பொறுப்பு இருக்குது. அவர் வந்து மீடியா கிட்ட பேசுறதில்ல, யாரையும் பார்க்கறதில்ல, கட்சிக்காரனையே பார்க்கறதில்ல, கட்சிக்காரங்களும் வெளியில் பேசுறதும் இல்லை. அப்போ உள்ளுக்குள்ளே, ஆனால் அதே நேரத்தில் கட்சிக்கான ஆதரவு கணிசமாக இருக்க காரணத்தால் அவர் கண்டிப்பாக இது குறித்து சிந்திக்க வேண்டும். அவர் தான் இதுக்கு தீர்வு காண வேண்டும். அதிலே தான் விஜயும் இப்போ சொல்லியிருக்காரு. இப்போ ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் வந்து நடைபெறுகிறது விஜய்க்கு. அதற்கே விஜய் சொல்லியிருக்காரு, எல்லாம் க்ரௌடாக இங்கேருந்து கிளம்பி வந்து இது ஒரு கட்சி துண்டு எந்த இடத்துலையும் நான் பார்க்கக்கூடாது. என் கண்ணுக்கட்ட தூரம் வரைக்கும் கட்சி துண்டை போட்டோ, கட்சி சார்ந்த அடையாளங்களோ, கொடிகளோ, அந்த சம்பிளோ எந்த இடங்களையும் ஜனநாயகன் படத்திற்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு விஜய் டேரெக்டாகவே சொல்லியிருக்காரு. அரசியல் இல்லை, என்னுடைய சினிமா அப்படிங்கிறத நான் தனியாக தான் வச்சு பார்க்குறேங்கிறது விஜய் பேசியிருக்கு. எங்கள் மலேசியா நடக்கிறது. தமிழ்நாட்டிலையும் விஜய் கட்சி கொடியை கட்டிக்கிட்டு படத்துக்கு இது பண்ணுற அந்த வேலை ப்ரொமோஷன் வேலையெல்லாம் நிப்பாட்டிடுங்கன்றது அது ஒரு குறைந்தபட்ச நேர்மையை காட்டுகிறது. சினிமா வேறு, அரசியல் வேறுன்னு. ஆனால் திமுக அந்த அளவு கண்ணியமாக விஜய் கிட்ட நடந்துக்குமான்றதான் பெரிய கேள்வி. இப்போ இந்த சிவகார்த்திகேயன் படத்தை வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிறகு 5 நாள் பொறுத்து ரிலீஸ் ஆகுறதா, அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ தேட்டர்களை முற்றுகையிடக்கூடிய வேலை அது. அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு கொடைசல் கொடுத்த மாதிரி பிற்காலத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து
எம்ஜிஆருக்கு அந்த பெரிய பிரச்சனையை உண்டாக்குனாங்க சினிமாவில். அரசியலில் வந்து விஜயகாந்துக்கு அந்த மாதிரி குறைச்சல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து இனிமேல் வந்து அவர்கள் செயல்படுவார்களே ஆனால் அது விஜயோட வளர்ச்சிக்கு தான் வழிவகுக்கும். விஜய் அந்த கட்சி ஆரம்பிச்சோன்னா ஸ்க்ரீனே கொடுக்கல. அவர் படம் அந்த டைமில் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஆமா. ஸ்க்ரீனே கிடையாது. ஆமாம், மொத்தமாகவே மார்க்கெட் முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் இனிமேல் அவங்க செய்யக்கூடாது. ஒருவேளை செய்தார்கள் என்றால் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். 50 வருஷத்துக்கு முன்னால் எம்ஜிஆருக்கு செஞ்சதை, 30 வருஷத்துக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் விஜயகாந்த் செய்ததை இன்றைக்கு விஜய்க்கு திமுக செய்யுமே ஆனால் கண்டிப்பாக இதற்கான பலனை வட்டியும் முதலுமாக திமுக அனுபவிக்கும். எந்த சந்தேகமும் வேண்டாம். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்.